ஒவ்வொரு வாரமும் நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டோடைய சமூகத்தை தேடி வருகிறோம். ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறோம். காரணம், ஆண்டோடைய வார்த்தையை எதிர்பார்த்து நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை நம்மை பலனடைய செய்கிறது. ஆண்டோடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு புதிய நம்பிக்கையும் நமக்கு ஜெயத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிழைப்பை கொடுக்கக்கூடிய, ஜீவனை கொடுக்கக்கூடிய, பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டோடைய வார்த்தையை கேட்க முடிய நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு அற்புதமான வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்துடைய சூழ்நிலைகளையும் காரியங்களையும் குறித்து நான் உங்களுக்காக வேகமாக நாம் சற்று சொல்லி நான் வசனத்துக்குள்ளாக கடந்து செல்கிறேன். இந்த தீமோத்தேயு, இதை எழுதினவர் பவுல். இவர் இந்த பகுதியை தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்திலே எழுதின பகுதி என்று சொல்வார்கள். பவுலை குறித்து நாம் அநேகருக்கு நன்றாக தெரியும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். பவுல் ஒரு யூத மனிதனாக யூத குலத்தில் பிறந்த மனிதர். அவர் தன்னுடைய தகப்பனார் ஆட்டினுடைய மயிர்களை துணியாக பின்னக்கூடிய தொழிலுடையவராக இருக்கிறார். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாருக்கு மகனாய் பிறந்தவர் இந்த பவுல். ஆண்டவரை குறித்து அறிவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் உண்டான நியாய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அதிகமாய் கற்றறிந்தவராக இருந்தார். காரணம், இவர் அந்நாட்களில் இருந்த வேத பண்டிதர்களிலே யூதர்களின் முரண்மையை அதிகமாக பின்பற்றக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய யூத தலைவர்களிலே முக்கியமான ஒரு நபர் கமாலியேல் என்று சொல்லி ஒருவர் உண்டு. அவருடைய சீடராக இவர் வளர்க்கப்பட்டார். ஆகவே இவர் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் அதிகமாய் கற்றறிந்தவராக இருந்தார். கடவுளை நாம் அதிகமாய் அவர் அறிந்திருந்தாரோ அல்லவோ, ஆனால் நியாய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அதிகமாய் வைராக்கியமாய் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதராய் பவுல் இருந்தார். இந்த மனிதர் ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக யூத ஜனங்கள் அவர்களுக்கென்று சொல்லியிருக்கிற முறைமைகளை பின்பற்ற வேண்டும். ஜனங்கள் எல்லோரும் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முறைமையை பின்பற்ற வேண்டும். இந்த முறைமையை பின்பற்றாமல் வேறு காரியங்களை பின்பற்றுகிறவர்களும் வேறு காரியங்களை சொல்லுகிறவர்களையும் ஆண்டவருக்கு நியாய பிரமாணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று சொல்லி அவர்களை தண்டிக்கும்படியாக அவர்களுக்கு விரோதமாக அவர் எழும்புகிறார். ராஜாவினிடத்திலே அவர் சென்று அதற்குண்டான காரியங்களை பெற்றுக்கொண்டு வந்து இயேசுவை எங்கெல்லாம் பேசுகிறார்களோ, இயேசுவை குறித்து எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ, இயேசுவை குறித்து எங்கெல்லாம் சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களை துன்புறுத்தும்படியாக வருகிறார். இந்த மனிதர் எங்கெல்லாம் இயேசுவை குறித்து பேசுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களை பிடித்து காயப்படுத்தி சிறையில் அடைப்பது இவருடைய வழக்கமாக இருந்தது. ஆனால் தமஸ்குவிலே இப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசுவை குறித்து பேசுகிறவர்களும் இயேசுவை குறித்த கூடுகையும் அதிகமாக நடக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே தமஸ்கு பட்டணத்துக்கு சென்று அங்கே இருக்கிற நபர்களையும் சிறைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து செல்கிற பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் பவுலை தொடுகிறார். அவர் வருகிற வழியிலே ஒளியாய் அவர் மீது வந்து அவருடைய கண்களை குருடாக்கி தன்னுடைய வார்த்தையினாலே அவரோடு கூட பேசுகிறார், இடைபடுகிறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே நாம் இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நான் உம்மை துன்பப்படுத்துகிறேனா எப்படி என்று சொல்லி கேட்கிற பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ யாரையெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாயோ, யாரையெல்லாம் வெறுக்கிறாயோ, யாரையெல்லாம் சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாயோ, அவர்கள் எல்லோரும் என்னை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீர் அவர்களை துன்பப்படுத்தினால் அது என்னை துன்பப்படுத்துவதற்கு சமமாக இருக்கிறது. ஆகவே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த பிறகு பவுல் மனமாற்றம் அடைகிறார். ஆண்டோடைய வார்த்தை கேட்ட பிறகு அவர் முழுவதுமாக ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறார். அவர் யூத கோத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ரோமபுரியினுடைய குடிமதிப்பை பெற்ற ஒரு உயர்ந்த ஒரு மனிதராக இருந்தார். ரோமபுரியிலே குடிமதிப்பை பெற்றிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு உயர்ந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த மனிதர்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிற மதிப்பு, மரியாதை, கனம் மிகவும் உயர்ந்தது. அப்படிப்பட்ட மனிதர்களை எவராலும் சிறைப்பிடிக்க முடியாது. அவர்களுக்கென்று சொல்லி தனிப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதர் தான் இந்த பவுல்.
இவரை பாருங்கள், ஆண்டவரை அறிந்த பிறகு ஆண்டவருக்காக இவர் ஊழியம் செய்ய தொடங்குகிறார். அநேக நபர்களுக்கு அதிகாரியாய் விளங்கினவர், அநேக நபர்களை தன்னுடைய வார்த்தையினாலே கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மனிதர், இப்பொழுது ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட பிறகு, ஆண்டோடைய தொடுதலுக்கு பிறகு அவர் எல்லா ஜனங்களுக்கும் சென்று இயேசுவை குறித்து சொல்லுகிறவராய், இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறவராய் மாறுகிறார். இப்படியாக அநேக பட்டணங்களிலே, அநேக தேசங்களில் சென்று அவர் அதிகமான ஆண்டோட வார்த்தையை சொல்லி பிரசங்கித்த பிறகு 2 தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியிலே சிறைச்சாலையிலே அவர் எழுதி கொடுத்த நிருபம்தான் இந்த 2 தீமோத்தேயு நிருபம். இந்த 2 தீமோத்தேயு நிருபத்தையும் கூட பவுல் தன்னுடைய கரங்களால் எழுதப்படவில்லை. காரணம், அவர் சிறைச்சாலையிலே கரங்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டிருந்தது. அவர் சொல்ல ஒரு நபர் எழுதின நிருபம் தான் இந்த 2 தீமோத்தேயு நிருபம். இந்த நிருபத்திலே நமக்கு தேவையான, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு, ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தை மாத்திரமே இன்றைக்கு நாம் மிகவும் சுருக்கமாக தியானிக்கப் போகிறோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். அந்த வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட இணைந்து நீங்களும் கவனிங்கள். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பாருங்கள், பவுல் சொல்கிற வார்த்தை, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி. பாருங்கள், பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் செய்தாரோ அதை எல்லாவற்றையும் ஒரு வசனத்திலே அவர் சொல்லி முடிக்கிறார். நீயோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிற வார்த்தை, முதல் வார்த்தை நீயோ என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் 5 பகுதிகள் அடங்கப்பட்டிருக்கிறது. நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி இந்த வசனத்தில் 5 பகுதிகள் உண்டு. இதில் முதல் வார்த்தை நீயோ என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையிலே பவுல் சொல்லுகிறார், வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட போகிறது. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற வண்ணமாக இருக்க போவதில்லை. காரணம், ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பவைகள் அநேகமாக இருந்தாலும் அவர் உங்களுக்காக நியமித்திருக்கிறவைகளை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். காரணம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு நீங்கள் கவனிக்க போகிறீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தை உற்று கவனியுங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடங்கள். இன்றைக்கு சொல்லப்படுகிற, இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகளை அப்படியே நீங்கள் பின்பற்றி அதே நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாட்களிலே உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், 2வது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு என்கிற வார்த்தையை பவுல் சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நீயோ என்று சொல்லிவிட்டு நம் அனைவரையும் குறித்து விட்டு அடுத்ததாக சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியானால் தெளிவு இல்லாத நபர்கள் அநேகர் உண்டு. தெளிவு இல்லாத நபர்கள் அநேகர் உண்டு. பாருங்கள், தெளிவில்லாத நபர்கள் எப்படி இருப்பார்கள்? குருடர்களைப் போல, வழி தப்பினவர்களைப் போல, கடமைக்காக எப்படியோ இருக்கலாம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், மன தெளிவுள்ளவனாய் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்கள், நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனம் தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அறிந்து கற்றுக்கொண்டு அவைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டோட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மூலமாக அவர் நமக்கென்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற எல்லாவற்றையும் பெற்று அதன்படி வாழ்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய், அதன்படி தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், என்னென்ன காரியங்களில் நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை உங்களுக்காக நான் வேகமாக கோடிட்டு காண்பிக்கிறேன். முதலாவது, தேவனோடு கூட உள்ள உறவிலே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் முதலிடம் ஆண்டவருக்கு தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதலிடம் யாருக்கு தாங்க?
ஆண்டவராக இயேசுவுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்குகிற பொழுதும் அந்த நாளை நிறைவு செய்கிற பொழுதும் அந்த நேரத்தை நாம் ஆண்டவருக்கு செலவிட வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாம் என்னென்ன காரியங்களை முடிவெடுக்கிறோமோ, எந்தெந்த காரியங்களை செயல்படுத்துகிறோமோ எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாய், நேரத்தை செலவிடுகிறவர்களாய், ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கனத்தையும் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். தினமும் நான் வேதம் வாசிக்கிறேன் பாஸ்டர், தினமும் நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கிறேன். இல்லை பாருங்க, நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டுமானால் அவர் அளவிட முடியாத தேவன், அவர் நிகரற்ற தேவன். அவரை அறிந்து கொள்ள இந்த உலகத்தில் இருக்கிற எவராலும் முடியாது. காரணம் அவர் அவ்வளவு பெரிய தேவன். ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியர் சொல்லுகிறார், ஆண்டவரோடு கூட எனக்கு இவ்வளவு ஆண்டு காலம் நல்ல உறவு இருக்கிறது, ஆனாலும் இன்னமும் நான் ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டே இருக்கிறேன், இன்னமும் நான் ஆண்டவரை குறித்து வேத வசனங்கள் மூலமாக கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்று தான் சொல்லுகிறார். பாருங்கள், நாம் எவ்வளவு வருடம் வேதம் வாசிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, வேத வசனத்தின் மூலமாக எந்த அளவு ஆண்டவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் என்பது முக்கியமான ஒன்று. எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த அளவுக்கு தேவனோடு கூட நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் நாம் கொண்டிருக்கிறோம் என்பதே முக்கியமான ஒன்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது தேவனோடு கூட உள்ள உறவிலே நல்ல மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் தேவனோடு கூட நல்ல உறவிலே இருக்கிறேனா, நான் ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறேனா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி சரியான ஒரு நேரத்தை கொடுக்காமல் இருப்போமானால் முதலாவது நாம் அதை சரி செய்ய வேண்டும். காரணம், நமக்கு முதலாவது தேவன், முதலாவது நம்முடைய ஆண்டவர், முதலிடம் நம்முடைய ஆண்டவருக்குத்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை யாருக்கு தரணுங்க? நம்முடைய ஆண்டவருக்கு தரணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து மற்றும் ஒரு காரியத்தை பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திற்கென்று சொல்லி நாம் நேரத்தை செலவிடுகிறவர்களாய், குடும்பத்தோடு கூட நல்ல உறவிலும் ஐக்கியத்திலும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். குடும்பத்தோடு கூட நல்ல உறவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்திலே தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் நேரம் செலவிட வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனுக்கும் என்று சொல்லி ஏற்ற ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆதாம் தனித்திருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமுக்கு என்று சொல்லி ஏற்ற துணையை கொடுத்தவர் யார் தாங்க? நம்முடைய ஆண்டவர் தான். அப்போ என்ன அப்படின்னா, நாம் தனித்திருக்க கூடாது. ஆண்டவர் நமக்கென்று சொல்லி நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற குடும்பத்தை நாம் நிச்சயமாக நேசிக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நாம் நேசிக்க வேண்டும். அந்நாட்களில் அன்பு தணிந்து போம், கடைசி நாட்களில் அன்பு குறைந்து போம், குன்றி போம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பை தரித்தவர்களாய், ஆண்டவருடைய அன்பை வேதத்தில் வாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற எல்லா உறவுகளின் மேலும் அன்பு பாராட்டுகிறவர்களாய், அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் தகப்பனார் பெற்றோர் ஒவ்வொருவரும் நாம் நேசிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நாம் கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரோடு கூட நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், இந்த உறவுகளையும் நமக்கு கொடுத்தவர் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி கொடுத்த குடும்பத்தின் மேலே நாம் நல்ல ஒரு குடும்பத்தை குறித்த ஒரு நல்ல தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். தொடர்ந்து சரீர ஆரோக்கியத்தை குறித்து நல்ல தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் துவங்குகிறோம், ஒவ்வொரு நாளும் எதையோ ஒன்று சாப்பிடுவோம், எதையோ ஒன்று செய்வோம், எப்படியோ இருப்போம். அப்படி எல்லாம் பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நாம் ஆரோக்கியத்துடனும் சுகத்துடனும் வாழ வேண்டும். காரணம், நம்முடைய சரீரமே தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சரீரத்திலே ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே இந்த ஆலயத்தை ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பலனோடு காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. இதை குறித்த நல்ல ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் குடும்பத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறதோடு கூட மாத்திரமல்லாமல் நல்ல உணவுகளையும் நல்ல ஆரோக்கியமுள்ள உணவுகளையும் உண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சரீர ஆரோக்கியத்துக்கு தேவையான காரியங்களுக்கு நேரத்தை செலவிட வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் நம்முடைய காரியங்களை முதன்மையான விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரீர ஆரோக்கியத்தை குறித்து நல்ல ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். தொடர்ந்து
வீண் வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி படைத்தார்? வார்த்தையினாலே உண்டாக்கினார். பாருங்க, வானம் உண்டாக கடவுது என்று சொல்லி வார்த்தையினாலே சொன்னார். பூமி உண்டாக கடவுது என்று சொன்னார். பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். அதுபோலவே ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட நம்முடைய வார்த்தையிலும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தைகள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும், அது அப்படியே நடக்கும். ஆகவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. நாம் கவனக்குறைவாக பேசுகிற வார்த்தைகளுக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொடுக்கிறது. விதையை நாம் எப்படி விதைக்கிறோமோ அந்த விதை அப்படியே நமக்கு கனியை கொடுக்கிறது. கெட்ட கனிகளை நாம் விதைக்கிற பொழுது கெட்ட மரம் வளர்கிறது. அதனிலிருந்து கெட்ட கனியை நாம் பறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட கனி நல்ல கனிகளையும் கொடுக்க மாட்டாது. ஆக நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை விதைக்கிறோமோ அப்படிப்பட்ட கனிகளையே, அப்படிப்பட்ட பலன்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறோம் என்பதை குறித்து நல்ல ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு அநேக காரியங்களை அநேகர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி இல்லை, நாம் சரியானபடி வேத வசனம் சொல்லுகிறபடியே நம்முடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். யார் சொன்னாலும் போய் கேட்கலாமா? இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, முன்னாடி வீட்டுக்காரங்க சொன்னாங்க, பின்னாடி வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இல்லை 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 அப்படி இல்லைலாம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் எங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதற்காகவே ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். இந்த சபையிலே நீங்கள் வளரும்படியாக, நாம் வளரும்படியாக நல்ல அநேக கூடுகைகள் உண்டு. அநேக சத்தியங்களை அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல சத்தியங்களை கேட்க வேண்டும். எல்லாருடைய வார்த்தைகளையும் கேட்டு நம்முடைய விசுவாசத்தில் நாம் இடறி விழாதபடி இருக்கும்படியாக நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி நல்ல ஒரு மேய்ப்பரை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி நல்ல ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக நீங்கள் பிழைத்திருக்கும்படியாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாகவே ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல ஒரு சபையிலே கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறாரே. அந்த சபையிலே அவர் இந்த போதகர் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தைகளை கேளுங்கள், அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய குடும்பம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். எங்கெல்லாம் பேசுகிறார்களோ, எங்கெல்லாம் சொல்கிறார்களோ எல்லா இடத்திலும் சென்று உங்களுடைய காதை நீட்டிக்கொண்டே இருப்பீர்களானால் உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனம் குப்பை தொட்டியை போல மாறிவிடும். உங்களுடைய இருதயம் குப்பை தொட்டியாக இருக்க வேண்டுமா அல்லது நல்ல தோட்டமாக இருக்க வேண்டுமா என்பது நீங்கள் கேட்கிறவைகளை குறித்தே இருக்கிறது. இறுதியாக உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நல்ல தெளிவுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று சொல்லி நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கென்று சொல்லி நல்ல ஒரு ஜீவிய காலத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில் நாம் பிறக்கும் பொழுதே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்து விட்டு தான் நம்ம இந்த பூமியில் பிறக்க பண்ணினார். காரணம், ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவைகளிலே எவைகளை பெற்றுக்கொள்கிறோம், எவைகளை ஏற்றுக்கொள்கிறோம், எவைகளை செய்கிறோம் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். ஏதேன் தோட்டத்திலே அநேக மரங்கள் இருந்தது, அநேக பழங்கள் இருந்தது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி மரமும் அங்கே இருந்தது. எல்லா நாளும் சரியாக தான் போச்சு. ஆனால் கடைசியாக ஒரு நாளில் அவர்கள் எதை ஆண்டவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரோ அதை அவர்கள் தொட்டார்கள், அதை அவர்கள் செய்தார்கள். இறுதியிலே தேவனோடு கூட இருந்த நல்ல உறவை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறினது. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி நல்ல ஒரு எதிர்காலத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த எதிர்காலத்தை நீங்கள் எப்படியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள்? முடிவு உங்கள் கையில். ஆகவே எல்லாவற்றிலும் நாம் மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நிதானித்து அறிந்து சரியான முடிவிலே நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தினுடைய 3வது வார்த்தையை நாம் வாசிப்போம். தீங்கு அனுபவி. நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைங்க? தீங்கு அனுபவி. பவுல் சொல்லுகிறார்,
தீங்கு அனுபவியுங்கள் என்று சொல்லி. நமக்கு தீங்கு அனுபவிக்க பிடிக்குமா? கஷ்டப்பட பிடிக்குமா? கவலைப்பட பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது பாருங்க. ஆனால் சொல்கிறாரு, நீங்கள் தீங்கு அனுபவிங்க, நீங்கள் கவலைப்படுங்க, நீங்கள் கஷ்டப்படுங்க, நீங்கள் வருத்தப்படுங்க, நீங்கள் வேதனைப்படுங்க. எதற்காக? தினமும் செய்கிற ஒவ்வொரு செயலும் நமக்கு பழக்கமானது. அதை தூங்கி எழுந்த பிறகு அனிச்சையாக அந்த செயல்கள் எல்லாவற்றையும் தினமும் செய்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே புதிதாக செய்கிற பொழுது அது நமக்கு அசௌகரியமான ஒரு காரியத்தை கொடுக்கும், அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் இப்பொழுது இருக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். 6வது படிக்கிறவங்க 7வது போகணும், 7வதுலேருந்து 8வது போகணும், 8லேருந்து 10, 12 காலேஜ் அப்டேட் போகணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் அடுத்த நிலைக்கு போகணும். அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சுக வாழ்வை விட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை அறிந்து கொள்ள வேண்டுமோ, எவைகளை சுதந்திரிக்க வேண்டுமோ அவைகளுக்கான செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். படிக்கிற எல்லாருக்குமே படிக்க பிடிக்குமா? எல்லாருக்குமே பரீட்சை எழுத பிடிக்குமா என்று சொல்லி பார்ப்போமானால் இல்லை. பாருங்க, படிக்க பிடிக்கும், ஆனால் பரீட்சை எழுத பிடிக்காது. பரீட்சை எழுதுனா ரிசல்ட்டை பார்க்க பிடிக்காது. ரிசல்ட்டை பார்த்து எல்லாம் பிடிக்கும், ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் படிக்க பிடிக்காது. படித்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப படிக்க பிடிக்குமா? பிடிக்காது. பாருங்க, ஏன் அப்படின்னா போதும். ஆனால் படித்தா என்ன ஆகுங்க? நாலேஜ் வளரும். அதுபோல தான் பாருங்கள், நமக்கு எது தேவையோ, நாம் எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமோ அதை நாம் முதலில் செய்கிற பொழுது நமக்கு சிரமமாக இருக்கும், அது நமக்கு அசௌகரியமாக இருக்கும். ஆனால் அந்த அசௌகரியமான சூழ்நிலையை, அசௌகரியமான காரியங்களையே நாம் தினமும் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் செய்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நேராக படிப்படியாக முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். வேதத்தில் தாவீதை குறித்து ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாவீது எப்படி நாளுக்கு நாள் வளர முடியும்? தாவீது நாளுக்கு நாள் எப்படி வளர முடியும்? தாவீது நாளுக்கு நாள் எப்படி வளர்ந்து விருத்தி அடைய முடியும்? அவன் சாதாரணமாக ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாகத்தானே இருந்தான். ஆனால் பாருங்கள், அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு, அவைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு, அதன்படி ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைக்கும் தேவையான காரியங்களை அறிந்து கொள்ளுகிறவனாக, கற்றுக்கொள்ளுகிறவனாக, அதன்படி வாழ்கிறவனாக, அதன்படி நடக்கிறவனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து திட்டமும் தெளிவுமாய், என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவை, இவைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இவைகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இவைகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் கற்றுக்கொண்டே இருந்தான். அது கஷ்டமாக இருந்தாலும் நாளடைவில் அவனை உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு சென்று வைத்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாருங்கள், நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை விரும்புகிறோம். ஆனால் அந்த விரும்புகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த செயலையும் செய்வதில்லை. எல்லாம் எனக்கு வேண்டும், ஆனால் நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், நாம் எந்த அளவு கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எந்த அளவு கற்றுக்கொள்கிறோமோ, எந்த அளவு நாம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பெற்றுக்கொள்கிற அளவே நாம் கற்றுக்கொண்ட அளவாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை அனுமதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை நாம் அனுமதிக்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் மாற்றத்திற்கு என்று சொல்லி நாம் நம்மை அனுமதிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை தினம் 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 மறுரூபமாகி கொண்டே இருக்கிறது. நிலத்தில் ஒரு விதையை நாம் விதைத்து வைத்து விட்டு அதுக்கு நீர் ஊற்றுகிறோம். அது எப்படி வேர் பிடிக்கிறது என்று நாம் பார்ப்பது கிடையாது. ஆனால் நீர் ஊற்றப்பட்ட அந்த விதையானது நிலத்திலே வேர் பிடித்த பிறகு அது பூமியிலிருந்து மேற்புறத்திலே வளர்கிறது, துளிர் விட்டு தலைக்கிறது, வளர்கிறது. எப்படி என்றால் அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அது அடுத்த நிலைக்காக தினமும் வளருகிறது. அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அடுத்த நிலைக்கு நேராக செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்கிறார், தீங்கு அனுபவிக்க நீங்கள் வருத்தப்படாதீர்கள். நீங்கள்
தீங்கு அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற இந்த சுகமான, இப்பொழுது இருக்கிற இந்த சொகுசான, இப்பொழுது இருக்கிற இந்த மதப்பான சாதாரணமான வாழ்க்கை இதுவே போதும், இப்படியே இருந்து விடலாம், என் வாழ்க்கையிலே இது போதும், இதுக்கு மேல் வேறொன்றும் வேண்டாம், இது போதும் என்று சொல்லி இப்படியே இருந்து விடக்கூடாது. காரணம், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்கள் பெரியவைகள், அவைகள் மிகவும் பெரியவைகள், அவைகள் அளவிட முடியாதது. வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானத்தின் உயரத்தையும் பூமியின் ஆழத்தையும் அளவிட முடியாதபடி படைத்த ஆண்டவர் உங்களுக்காக முன்குறித்திருக்கிற காரியங்களும் அவ்வளவு பெரியவைகளாக இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தில் உணவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். பாருங்கள், 4வதாக சொல்கிறார், சுவிசேஷனுடைய வேலையை செய் என்று சொல்லி அவர் சொல்கிறார். சுவிசேஷகன் என்றால் யார்? சுவிசேஷகன் என்றால் யார்? சுவிசேஷகன் என்பவர் அவர் நற்செய்தியை சொல்லுகிறவர், நற்செய்தியை கொடுக்கிறவர். அப்போ நற்செய்தி என்றால் என்ன? நல்ல செய்தி. நற்செய்தி என்றால் நல்ல செய்தி. எது நல்ல செய்தி? இந்த பூமியில் பிறந்திருக்கிற நம்ம எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி உண்டு. என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்கான தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெற நமக்கு ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து கொள்வதே ஒரு நல்ல செய்தி தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, எல்லாருமே வியாதியில் இருக்க விரும்புவோமா? எல்லாருமே வறுமையில் இருக்க விரும்புவோமா? எல்லாருமே தரித்திரத்தில் இருக்க விரும்புவோமா? எல்லோருமே நான் கஷ்டப்படுறேன் பாஸ்டர், நான் கஷ்டத்தோடு இருக்க தான் விரும்புகிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? நிச்சயமாக சொல்ல மாட்டோம். பாருங்க, ஆனாலும் நீங்களும் நானும் விரும்பினாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காகவே நமக்காகவே ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் நமக்காகவே இந்த பூமியிலே மனிதராய் பிறந்தார். நமக்காகவே இந்த பூமியிலே மனிதராய் பிறந்து நமக்காகவே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார். நாம் நம்முடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மீறுதலுக்கும் தக்கதான தண்டனையை அனுபவிக்க தேவையில்லை. என்னுடைய அக்கிரமங்களுக்கும் என்னுடைய பாவங்களுக்கு தக்கதான பலனை நான் அனுபவிக்க தேவையில்லை. சிலுவிலே இயேசு செய்துவிட்டார் என்று சொல்லி நான் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்படுவேன், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவேன், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவேன், வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்படுவேன். காரணம், ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவிலே இதையே நமக்காக செய்தார். இந்த காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்? அப்படியே இருந்து விடக்கூடாது. நாம் அதிகமாக நேசிக்கிற நபர்களுக்கு நிச்சயமாக இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நமக்கென்று சொல்லி ஆண்டவர் அநேக உறவுகளையும் சொந்தங்களையும் கொடுத்திருக்கிறார். நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல உறவு ஒவ்வொரு நபர்களையும் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நல்ல அண்டை வீட்டாரை கொடுத்திருக்கிறார், நல்ல உறவினர்கள், சொந்தங்கள், தெரு ஜனங்கள், எல்லா நபர்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அவர்கள் எல்லோரும் ஒரு நாள் நரகத்திலிருந்து உங்கள் பேரை சொல்லி நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஒரு நல்ல செய்தி எனக்கு சொல்லியிருந்தா நான் உங்கள் கூட பரலோகம் வந்திருப்பேன்ல அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன் எனக்கு இந்த நல்ல செய்தி சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு அவங்க ஒரு நாள் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. ஆகவே இந்த நல்ல செய்தியை நாம் மற்றவருக்கு சொல்ல வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், பாருங்கள், சுவிசேஷகனுடைய வேலையை செய். சுவிசேஷகன் என்றால் கர்த்தரால் அனுப்பப்பட்டவன். நாம் கர்த்தரால் அனுப்பப்பட்டவராய், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே செய்த எல்லாவற்றையும் நாம் அவர்களுக்காக சொல்ல வேண்டும். நாம் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டோமோ அது போலவே நம்முடைய உறவினர்களும் சொந்தங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக நாம் இந்த நற்செய்தியை நாம் சகல ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கடைசியான வார்த்தையை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்துடைய இறுதி பகுதி, கடைசி பகுதி, உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் பிழைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு பிஸ்னஸை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வருமானத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவையான எல்லா வேலையிலும் கொடுத்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், அது கூட இன்னொரு வேலையும் நம்ம செய்யணும்.
அது கூட கவர்மெண்ட்டுக்கு ஊழியம் செய்கிறோம், நல்லது. நம்ம குடும்பத்துக்கு ஊழியம் செய்கிறோம், நல்லது. எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறோம், எல்லாருக்கும் வேலை செய்கிறோம். கூடவே ஆண்டவருக்காகவும் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். காரணம், பவுல் இதையே தான் செய்தார். பவுல் இதையே தான் செய்தார். அநேக கற்பனைகளையும் கட்டளைகளையும் அறிந்தவராக இருந்தாலும் கூட, அவர் எல்லாவற்றையும் அறிந்து தேர்ந்தவராக இருந்த பொழுதும் கூட, இயேசுவை அவர் என்றைக்கு முகமுகமாய் சந்தித்தாரோ, என்றைக்கு ஆண்டவரோடு கூட அவர் உறவாடினாரோ, அன்றிலிருந்து ஆண்டவர் இயேசுவை குறித்து சகல ஜனங்களுக்கும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். யாரெல்லாம் பவுலை பார்த்து பயந்தார்களோ அவர்கள் எல்லோரும் இவர் இயேசுவை குறித்து சொல்கிறான் என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாக இயேசுவை குறித்து அவருடைய சீஷர்கள் சொல்லாததும் கூட இவர் சொன்னார். சீஷர்களால் கொடுக்கப்பட முடியாத அநேக வெளிப்பாடுகளையும் கூட பவுல் கொடுத்தார். காரணம், பவுல் அவ்வளவாய் ஆண்டவரை நேசித்தார். ஆண்டவரோடு கூட அவ்வளவு நேரம் செலவிடுகிறவராய் பவுல் இருந்தார். ஆகவே இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தையை நாம் மீண்டும் ஒரு செய்ய வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துடைய 5வது வசனத்தை வாசிப்போம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நாமும் கூட மன தெளிவுள்ளவர்களாய், நம்முடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நல்ல ஒரு தெளிவுள்ளவர்களாய், நம்முடைய வாழ்க்கையை நாம் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவராய், நல்ல செய்தியை மற்ற ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்களாய், ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த தெரிந்து கொள்ளுதல், அந்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாய் நாமும் நல்ல ஒரு வாழ்வு வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எல்லோருமே நம்முடைய பெற்றோர்களை பார்த்தே வளர்ந்து வந்திருக்கிறோம். நம்முடைய தகப்பனார், நம்முடைய தாயார், நம்முடைய உறவினர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தே வளர்ந்து வந்திருக்கிறோம். பாருங்கள், எல்லோருமே தினமும் காலையில் எழுந்திருப்பார்கள், தினமும் அந்தந்த நாளுக்குண்டான வேலைகளை செய்துவிட்டு தினமும் இரவு உறங்கி விடுவார்கள். திரும்பவும் அடுத்த நாள் அதே சைக்கிள், அதே வேலை, அதே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். ஆனால் பாருங்கள், அப்படி இருந்து அவரோட வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை அவர்கள் கண்டார்கள், என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் பெரிய அளவிலோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மேன்மையும் நாம் காண முடிவதில்லை. ஆனால் பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறபடி இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை முறையை மாற்றி அமைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தினம் 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 ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை நீங்கள் பார்க்காதிருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிற பொழுது, இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து அதன்படியாகவே நீங்கள் நடக்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். அவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் இந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறந்து கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி நம்மை செழித்தவங்க செய்வார். பாருங்கள், பவுல் சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்தார். கமாலியனுடைய சீடன் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை முகமுகமாக சந்தித்த பிறகு அவன் தன்னை கமாலியலின் சீடன் என்று சொல்லாமல் இயேசுவின் சீடன் என்று சொன்னார். பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள். அதுபோல நாமும் ஆண்டவருடைய சீஷராக இருக்கும்படியாக, நாமும் ஆண்டவருக்காக என்று சொல்லி எழுப்பி பிரகாசிக்கும்படியாக இந்த நாளிலே நாம் நம்மை விட்டு கொடுப்போம். இருக்கிற நாம் யாரும் சேர்ந்து எழுந்து நின்று கண்களை மூடி சேர்ந்து ஜெபிக்கலாம்.